Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sagaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar Dindigul of Tamil Nadu at India. நான் R.C. ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்தவன் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will take a brief look at the genealogy of Noah's three sons, especially the elder son. நோவாவின் 3 மகன்களுடைய, குறிப்பாக நோவாவின் மூத்த மகனுடைய வம்சவழி அட்டவணை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை நாம் இந்த வார வேதாகம படிப்பில் பார்ப்போம். Today's coverage of scripture is Genesis 10th chapter 1 to 5 verses. இன்றைய வகுப்பிற்கான வேத பாட பகுதி ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் 1 5 வரை உள்ள வசனங்கள். Keywords for this study is Genesis 10:1. Now, this is the genealogy of the sons of Noah, Shem, Ham, and Japheth, and sons were born to them after the flood. இந்த படிப்பிற்கான திறவுகோல் வசனம் ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். On 14th June 2025 Saturday, at the beginning of this Bible study itself, I said that we would examine every verse of the Bible in this study. If we just skim through this chapter, we would only know the names in it. 14 ஜூன் 2025 சனிக்கிழமையன்று இந்த வேதாகம படிப்பின் தொடக்கத்திலேயே நான் வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் ஆராயப் போகிறோம் என்று கூறியிருந்தேன். இந்த அத்தியாயத்தை மேம்போக்காக படித்தால் நமக்கு இதில் உள்ள பெயர்கள் மாத்திரமே தெரியும். But our Lord has commanded us to examine the scriptures. So, we are going to examine every name in this chapter. This will give us very important information about the people of this world now also. ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி நமது கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டுள்ளார். எனவே நாம் இந்த அத்தியாயத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரையும் ஆராயவிருக்கிறோம். இது நமக்கு இந்த உலகின் மக்களினங்கள் பற்றிய மிகவும் முக்கியமான தகவல்களை நமக்கு தருவதாக இருக்கும். Why is the birth order of Noah's son reversed in Genesis 10th chapter? ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயத்தில் நோவாவின் மகன்களின் பிறப்பு வரிசை ஏன் மீண்டும் மாற்றி கூறப்படுகிறது? The order of Noah's son is reversed in Genesis 10:2. It's not a birth order, it's a thematic order. It reflects their importance of biblical history rather than their biological age. ஆதியாகமம் 10இல் நோவாவின் மகன்களின் வரிசை மாற்றப்பட்டுள்ளது. ஏனென்றால் அது ஒரு பிறப்பு வரிசை அல்ல, ஆனால் அது ஒரு கருப்பொருளின் வரிசையாக இருக்கிறது. அவர்களின் உயிரியல் வயதை விட வேதாகம வரலாற்றுக்கு அவர்களின் முக்கியத்துவத்தை இந்த வரிசை பிரதிபலிக்கிறது. Shem often mentioned first because he was the ancestor of Abraham. It was through Abraham's lineage that our Redeemer and Savior Jesus Christ incarnated. Therefore, Shem is the most important figure in Noah's lineage. சேம் பெரும்பாலும் முதலாவதாக குறிப்பிடப்படுகின்றார். ஏனெனில் அவர் ஆபிரகாமின் மூதாதையராக இருந்தார். ஆபிரகாமின் வம்ச வழியில்தான் நமது மீட்பர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். எனவே சேம் நோவாவின் வம்ச வழியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். The account of Noah's son in Genesis 10 is structured in a way that reverses the usual pattern. Here, their lineage is presented in the order of Japheth, Ham, and Shem. ஆதியாகமம் 10இல் உள்ள நோவாவின் மகன்கள் பற்றிய விவரமானது வழக்கமான போக்கை மாற்றியமைக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இங்கு யாப்பேத், காம் மற்றும் சேம் என்ற வரிசையில் அவர்களின் வம்சாவளி விவரங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன.
Reasons for this changed order. Thematic significance. Shem is listed in the first in many parts of Genesis because he is the forefather of the promised messianic lineage. மாற்றப்பட்ட வரிசைக்கான காரணங்கள். கருப்பொருள் முக்கியத்துவம். ஆதியாகமத்தின் பல பகுதிகளில் சேம் முதலில் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளார். ஏனெனில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாத்துவ வம்சாவளியின் முற்பிதாவாக இருக்கின்றார். ஜீனாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். Genesis 10 specifically explains the birth order of Noah's son in a reverse order. It begins with the descendants of Japheth, then tells the descendants of Ham, and ends with the complete account of Shem's descendants. This is a structure deliberately chosen for the Table of Nations. வம்சாவளி அமைப்பு. ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் குறிப்பாக நோவாவின் மகன்களுடைய பிறப்பு வரிசையை மாற்றி அமைத்து விளக்குகிறது. யாப்பேத்தின் சந்ததியினரில் தொடங்கி பின்னர் காமின் சந்ததியினரை பற்றி கூறி நிறைவாக சேமின் சந்ததியினரின் விவரங்களுடன் முடிவடைகிறது. இது தேசங்களின் அட்டவணைக்காக தெரிந்த நிலையிலேயே வேண்டுமென்றே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. Second verse. Genesis 10, second verse. The sons of Japheth were Gomer, Magog, Madai, Javan, Tubal, Meshach and Tiras. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். These names in this verse are referred to as the sons of Japheth. These names are traditionally associated with the following ancient people: Gomer, the ancestor of Cimmerians; Magog, the Scythians; and Madai, the Maids. இவ்வசனத்தில் வரும் இந்த பெயர்கள் யாப்பேத்தின் மகன்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த பெயர்கள் பாரம்பரியமாக பின்வரும் மக்களுடன் இணைவு கொண்டுள்ளன: கோமெர் சிம்மேரியர்களுக்கும், மாகோக் ஸ்கீத்தியர்களுக்கும், மாதாய் மேதியர்களுக்கும் முற்பிதாவானவர்கள். Javan, the ancestor of Ionian Greeks; Tubal, the people of modern Turkey; Meshach, the people of Turkey or the Caucasus; and Tiras, the Thracians. யாவான் அயோனியன் கிரேக்கர்களுக்கும், தூபால் நவீன கால துருக்கியில் உள்ள மக்களுக்கும், மேசேக்கு துருக்கி அல்லது காக்கசஸில் உள்ள மக்களுக்கும், தீராஸ் திரேசியர்களுக்கும் முற்பிதாக்களாக இருக்கின்றார்கள். These names refer to ancient people group, some of which are related to groups in present day countries in such as Iran, Greece and Turkey. Now let us see the details of these 7 sons of Japheth one by one. இந்த பெயர்கள் பண்டைய காலத்தில் இருந்த மக்கள் குழுக்களை குறிக்கின்றன. இவற்றில் சில குழுக்கள் ஈரான், கிரீஸ் மற்றும் துருக்கி போன்ற இன்றைய நாடுகளில் உள்ள குழுக்களுடன் தொடர்புடையவை. இப்போது யாப்பேத்தின் இந்த 7 மகன்கள் பற்றிய விவரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். First, Gomer means complete, fulfillment or to end. முதலாவது கோமேரை பற்றி பார்ப்போம். இந்த கோமேர் என்ற பொருள் என்னன்னு பார்க்கும்போது முழுமை, நிறைவேற்றம் அல்லது முடிவுக்கு கொண்டு வருதல் என்பதாகிறது. கனெக்ஷன். Traditionally, Gomer is associated with Cimmerians, not Sumerians, Cimmerians. இணைவு பாரம்பரியமாக சிம்மேரியர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கோமேர் என்ற நபர் பாரம்பரியமாக சிம்மேரியர்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறார். லொகேஷன். He lived in what is now southern Russia and Ukraine. இவன் வாழ்ந்த இடம் எது என்று பார்க்கும்போது நவீன கால தெற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் பகுதிகளில் இவர் வாழ்ந்தார். அதர் கனெக்ஷன்ஸ். சம் தியரிஸ் லிங்க் ஹிஸ் டிசனன்ஸ் டு ஜெர்மனி ஈவன். மற்ற இனவுகள் என்ன பார்க்கும்போது சில கோட்பாடுகள்
இவரது சந்ததியினரை ஜெர்மனியுடன் இணைக்கின்றன. செகண்ட், மாகோக். மாகோக் மீன்ஸ் கவரிங், ரூஃப் ஆர் டிசால்விங். ரெண்டாவது மாகோக். மாகோக் என்பதன் பொருள் என்னவென்று பார்க்கும்போது மூடுதல், கூரை அல்லது கரைத்தல் என்பதாகும். கனெக்ஷன் ஆஃபன் அசோசியேட்டட் வித் த ஸ்கீத்தியன்ஸ். இணைவு. மாகோக் பெரும்பாலும் ஸ்கீத்தியர்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறார். கனெக்ட். லொகேஷன் a nomadic group from the Eurasian steppes. இவர் வாழ்ந்த இடம் எதுவென்று பார்க்கும்போது யுரேசிய ஸ்டெஃபி புல்வெளியிலிருந்து வந்த ஒரு நாடோடி குழுவாக இவர்கள் இருக்கிறார்கள். அதர் கனெக்ஷன்ஸ். சம் தியரிஸ் லிங்க் மாகோக் டு த அக்காடியன் காட் காகா ஆர் த லீடியன் கிங் கைஜஸ். பிற இணைவுகள் என்னவென்று பார்க்கும்போது சில கோட்பாடுகள் மாகோக்கை அக்காடியர்களின் கடவுளான காகா அல்லது லிடியாவின் மன்னர் கைஜஸுடன் இணைக்கின்றன. தேர்ட், மாதாய். மாடாய் மீன்ஸ் த நேம் லைக்லி மீன்ஸ் மிடில் லேண்ட் ஆர் மெஷர்மெண்ட். மாதாய். மூன்றாவது மாதாய். இந்த மாதாய் என்பது பொருள் என்னவென்று பார்க்கும்போது இது நடுவில் உள்ள நிலம் அல்லது அளவீடு என்று பொருள்படுகிறது. கனெக்ஷன்ஸ். திஸ் மடாய் இஸ் அசோசியேட்டட் வித் த மேட்ஸ். இணைவு என்னவென்று பார்க்கும்போது இந்த மாதாய் மேதியர்களுடன் தொடர்புடையதாக இருக்கிறார். மேதியர்களுக்கு முற்பிதாவாக இருக்கிறார். லொகேஷன். an ancient Iranian people from what is now modern day Iran. இடம் எதுவென்று பார்க்கும்போது நவீன கால ஈரானின் பகுதியைச் சேர்ந்த ஒரு பண்டைய கால ஈரானிய மக்கள். ஃபோர்த், ஜாவான். ஜாவான் மீன்ஸ் மிர் ஆர் மட். நான்காவது யாவான். யாவான் என்பதன் பொருள் என்னென்று பார்க்கும்போது சேறு அல்லது சகதி என்று பொருள்படுகிறது. கனெக்ஷன்ஸ். ஜென்ரலி அசோசியேட்டட் வித் த அயோனியன் கிரேக்கஸ். இணைவு. இது பொதுவாக அயோனியருடன் தொடர்புடையதாக இருக்கிறார். லொகேஷன். எ கிரீக் கண்ட்ரி இன்ஹிபிட்டட் பை ஆன்சியன் கிரீக் பீப்புள். இடம். ஒரு பண்டைய கிரேக்க மக்கள் வாழ்ந்த கிரேக்க நாடு. த தமிழ் ஹிஸ்டாரிக்கல் நாவலிஸ்ட் நேம்டு சாண்டிலியன் has written many novels. One of his novel in Tamil, he named it as Yavanarani. He referred to the Greek country as Yavan. சாண்டிலியன் என்ற தமிழ் வரலாற்று ஆசிரியர் யவனராணி என்ற பெயரில் ஒரு தமிழ் நாவலை எழுதியுள்ளார். இந்த கிரேக்க நாட்டை தான் அவர் யவனம் என்று குறிப்பிட்டார். பைபிள்லையும் யாவான் என்று தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபிஃப்த் சன். யாப்பேத் ஃபிஃப்த் சன் தூபால். Tubal means it has several meanings including to bring forth, the earth or the world. தூபால் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. வெளிப்படுத்துதல், பூமி அல்லது உலகம் என்பது உள்ளிட்ட பல அர்த்தங்கள் உள்ளன. கனெக்ஷன்ஸ். தூபால் இஸ் கனெக்டட் வித் எ பீப்புள் குரூப் இன் மாடர்ன் டே டர்க்கி. இணைவு. நவீன கால துருக்கியில் உள்ள மக்கள் குழுவுடன் தொடர்புடையதாக இந்த தூபால் இருக்கிறார். லொகேஷன். சம் தியரிஸ் சஜஸ்ட் தட் their descendants migrated farther north and were associated with people such as Toblus. சில கோட்பாடுகள் இந்த தூபாலின் சந்ததியார் வடக்கே அதிக தூரம் குடிபெயர்ந்ததாகவும் டொபோல்ஸ் போன்ற இடங்களுடன் இணைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றன. Next comes the sixth son of Meshach. Meshach means one who is forcibly pulled or one who pulls out. மேசேக்கு ஆறாவது மகன். யாப்பேத்தின் ஆறாவது மகன் மேசேக்கு. மேசேக்கு என்றால் பலவந்தமாக இழுக்கப்படுபவர் அல்லது வெளியே இழுப்பவர் என்று பொருள்படுகிறது. கனெக்ஷன்ஸ். மேஷேக் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் த குரூப் ஆஃப் மாடர்ன் டே டர்க்கி ஆர் த கக்கேஷியன் ரீஜன். இணைவு. இந்த மேஷேக் பெரும்பாலும் நவீன கால துருக்கி அல்லது காக்கசஸ் பகுதியில் உள்ள ஒரு குழுவுடன் தொடர்புடையதாக இருக்கிறார். His descendants are often linked with the Tubal and Magog and are identified with the ancient Moski people lived near the Black Sea.
மேஷேகுடைய சந்ததியார் பெரும்பாலும் தூபால் மற்றும் மாகோக் ஆகியோருடன் தொடர்புடையவர்கள். மேலும் கருங்கடலுக்கு அருகில் வாழ்ந்த பண்டைய மோசி மக்களுடன் அவர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். லொகேஷன். Some theories connect these Meshech's descendants to Cappadocia or the ancient city of Mesaka. இடம். சில கோட்பாடுகள் இவர்களை கப்பதோக்கியா அல்லது பண்டைய நகரமான மசாக்காவுடன் இணைக்கின்றன. Other connections. Some theories connect them to modern Moscow too. பிற இணைவுகள். சில கோட்பாடுகள் அவர்களை நவீன மாஸ்கோவுடன் இணைக்கின்றன. Seventh son of Japheth, Theras. Theras means desirable or desire. தீராஸ் யாப்பேத்துடைய 7வது மகன். இந்த தீராஸ் என்ற பெயருக்கு விரும்பத்தக்கது அல்லது ஆசை என்று பொருள். Connections. Scholars suggest Theras is the ancestor of Thracians in the Balkans or the Tyrrhenians, Etruscans in Italy. இணைவு. தீராஸ் என்பவர் பால்கன் பகுதியில் உள்ள திரேசியர்கள் அல்லது டைஹெனியன் இத்தாலியின் எஸ்ட்ரூகன்கள் ஆகியோரின் மூதாதையர் என்று கூறுகிறார்கள். லொகேஷன். Due to Theras' descendants' association with various ancient peoples, his original country is a subject of debate, with links proposed to Turkey, Egypt, Italy and Persia. இடம். தீராஸுடைய சந்ததியினருக்கு பல்வேறு பண்டைய மக்களுடன் தொடர்புள்ள காரணமாக அவரது ஒரிஜினல் நாடு, அசல் நாடு எது என்பது விவாதத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. துருக்கி, எகிப்து, இத்தாலி மற்றும் பெர்சியாவுடன் இவருக்கு தொடர்பு இருந்ததாக முன்மொழியப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கம்ஸ் த தேர்ட் verse of Genesis 10. The sons of Gomer were Askenaz, Ripath and Togarma. அடுத்து வருகிறது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ். வேர் இஸ் த கிராஸ் ரெஃபரன்ஸ் ஆஃப் திஸ் வெர்ஸ்? ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் 1 verse 6 we read thus: the sons of Gomer were Askenaz, Ripath and Togarma. இதனை இணைய வசனம் எதுவும் என்று பார்க்கும்போது 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். அஸ்கினாஸ், ரீபாத், தொகர்மா ஆர் figures in biblical genealogies. They are described as the son of Gomer and the grandsons of Japheth. Askenaz was a kingdom that allied itself with Scythians and Germanic people and attacked Babylon. At the same time, Togarma was associated with the Armenians and Anatolia. This is mentioned in the prophetic verses. Repath is very intriguing, strongly associated with the Carpathian region or the Riphean mountains of Europe. Askenaz, ரீபாத் மற்றும் தொகர்மா ஆகியோர் விவிலிய வம்சாவளியில் உள்ள நபர்கள். இவர்கள் கோமரின் மகன்கள் மற்றும் யாப்பேத்தின் பேரன்கள் என்று கூறப்படுகிறார்கள். அஸ்கினாஸ் ஸ்கீத்தியர்கள் அல்லது ஜெர்மானிய மக்களுடன் சேர்ந்து கொண்டு பாபிலோனை தாக்கிய ஒரு ராஜ்யமாக இருந்தார்கள். அதே நேரத்தில் தொகர்மா அர்மீனியர்கள் மற்றும் அனட்டோலியாவுடன் தொடர்புடையவர். இது பற்றிய விவரம் தீர்க்கதரிசன வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரீபாத் மிகவும் புதிரானவர். கார்பாத்தியன் பகுதி அல்லது ஐரோப்பாவில் உள்ள ரீஃபியன் மலைகளுடன் வலிவான வகையில் தொடர்பு இணைவு கொண்டுள்ளார். Let us see the 3 sons of Gomer one by one. First son, Askenaz. His role in the Bible: he was the son of Gomer and therefore the grandson of Noah. We know this from Genesis 10:3 and also 1 Chronicles 1:6 verse. அஸ்கினாஸ் இவர் கோமரின் முதல் மகனாவார்.
வேதாகமத்தில் இவரது பங்கு பணி என்னவென்று பார்க்கும்போது இவர் கோமரின் மகன், எனவே நோவாவின் பேரன் ஆவார். ஆதியாகமம் 10:3 1:6 நாம் இந்த விவரங்களை அறிகிறோம். Historical and geographical connections. Historically, this name means Ashkenaz. This name has been associated with Scythians and the region of Armenia. வரலாறு புவியியல் நினைவுகள் என்னவென்று பார்க்கும்போது வரலாற்று ரீதியாக அஸ்கினாஸ் என்ற இந்த பெயர் ஸ்கீத்தியர்கள் மற்றும் அர்மீனியர்கள் பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. Since a Hebrew word for Germany is Ashkenaz, the Hebrew word for Germany is Ashkenaz. So, he is also associated with Germanic people. ஜெர்மனி என்பதற்கான எபிரேய வார்த்தை அஸ்கினாஸ் என்பதால் இவர் ஜெர்மானிய மக்களுடன் தொடர்புடையவராவார். Prophetic significance mentioned in Jeremiah 51:27 as a kingdom that joins other in attacking Babylon. தீர்க்கதரிசன முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது எரேமியா 51:27 பாபிலோனை தாக்குவதில் மற்றவருடன் சேரும் ஒரு ராஜ்யமாக இவர் குறிப்பிடப்பட்டுள்ளார். அந்த வசனத்தை வாசிப்போம். We shall read the verse. Jeremiah 51:27. Step up a banner in the land, blow the trumpet among the nations, prepare the nations against her, call the kingdoms together against her. Ararat, Minni and Ashkenaz, appoint a general against her, cause the horses to come like the bristling locusts. வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். எரேமியா 51:27. தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள் எக்காளம் ஊதுங்கள், அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். அரராத், மின்னி, அஸ்கெனாஸ் என்னும் ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக தலகத்தினுக்கு பட்டம் கட்டுங்கள். சுனையுள்ள வெட்டுக்கிளிகள் போன்ற குதிரைகளை வரப்பண்ணுங்கள். Next comes the second son, Repath. His role in the Bible: son of Gomer and brother of Ashkenaz and Togarma. இரண்டாவது மகன் வருகிறான், ரீபாத் என்பவன். வேதாகமத்தில் இவரது பங்கு பணி என்னவென்று பார்க்கும்போது கோமரின் மகனும் அஸ்கெனாஸ் மற்றும் தொகர்மாவின் சகோதரமாக இவர் இருக்கிறார். Historical and geographical connections. Of the three, his identity is the least known. He is associated with the peoples near the Carpathian Mountains or the Rifanian Mountains in Europe. வரலாற்று புவியியல் இணைவுகள் என்னவென்று பார்க்கும்போது இந்த மூன்று மகன்களில் இவரது அடையாளம் மிக குறைவாகவே தெரிகிறது. ஐரோப்பாவில் உள்ள கர்பாத்தியன் மலைகள் அல்லது ரிஃபியன் மலைகள் அருகே உள்ள மக்களுடன் இவர் தொடர்புடையவராக இருக்கிறார். Some ancient sources identify him with the Tepath mentioned in 1 Chronicles 1:6. His name in this verse was Tepath in the Hebrew Bible. These connected him to the people such as Paphlagonians or Celts. சில பழங்கால ஆதாரங்கள் இவரை 1 நாளாகமும் 1:6 குறிப்பிட்டுள்ள டீபாத் என்பவருடன் அடையாளம் கண்டுள்ளன. எபிரேய மொழியில் வேதாகமத்தில் இந்த வசனத்தில் இவரது பெயர் டீபாத் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அவரை பாப்லோகோனியர்கள் அல்லது செல்ஸ் போன்ற மக்களுடன் இணைக்கிறது. Then comes the third son of Gomer, Togarma. Togarma is the brother of Ashkenaz and Repath. அடுத்து கோமரின் மூன்றாவது மகன் வருகிறார். வேதாகமத்தில் பங்கு பணி என்னவென்று பார்க்கும்போது இவர் கோமரின் மகனாக இருக்கிறார். அஸ்கெனாஸ் மற்றும் ரீபாத்தின் சகோதரராக இருக்கிறார். Historical or geographical connections. This Togarma is strongly associated with the Armenians or the wider region of Anatolia, modern-day Turkey, connected to ancient people such as Phrygians and based on historical records. வரலாறு புவியியல் இணைவுகள். அர்மீனியர்கள் அல்லது அனட்டோலியாவின் பரந்த பகுதியுடன், அதாவது நவீன காலத்தில் துருக்கி என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியுடன் இவருடைய வம்சத்தார் வலுவாக தொடர்புடையவராக இருக்கிறார்கள். வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில் ஃப்ரீகியர்கள் போன்ற பண்டைய மக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளார்கள்.
ஃப்ரிகியா என்று ஒரு தேசம் நான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கே ஃப்ரிகியன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ப்ராஃபெட்டிக் சிக்னிஃபிகன்ஸ் mentioned in Ezekiel 38 1-6 as a part of coalition of nations fighting against Israel in the Gog and Magog war. தீர்க்கதரிசன முக்கியத்துவம். கோகு மற்றும் மாகோகு போரில் இஸ்ரவேலுக்கு எதிராக போராடும் நாடுகளின் கூட்டணியின் ஒரு பகுதியாக எசேக்கியேல் 38:1-6 இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 6 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிப்போம். எசேக்கியேல் 38. எசேக்கியேல் 38 1-6 verses we are reading. Now the word of the Lord came to me, saying, Son of man, set your face against Gog of the land of Magog, the prince of Rosh, Meshach and Tubal, and prophesy against them. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமை அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திறப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், and say, Thus says the Lord, Behold, I am against you, O Gog, the prince of Rosh, Meshach and Tubal. சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியான கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். I will turn you around, put hooks into your jaws, and lead you out with all your army horses and horsemen, all splendidly clothed, a great company of bucklers and shields of all of them handling swords. நான் உன்னை திருப்பி உன் வாயில் துருடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனைகளையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமுடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். பெர்சியா, எத்தியோப்பியா and லிபியா are with them, all of them with the shields and helmets. அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராமும் தரித்திருப்பார்கள். கோமர் and all his troops, the house of Togarma from the far north, and all his troops many people are with you. கோமேரும் அவருடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும் அவருடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உடனே கூட இருப்பார்கள். Next comes the sons of Javan. We are reading the 4th verse of Genesis 10th chapter. The sons of Javan were Elisha, Tarshish, Kittim and Dodanim. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஜாவானுடைய மக்களை பற்றி நாம் பார்க்கிறோம். 4 யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். எலிசா, தர்ஷீஸ், கித்தீம் and Dodanim are mentioned in the Bible as sons of Noah's grandson Javan. They are also associated with various seafaring people of ancient Mediterranean. எலிஷா, தர்ஷீஸ், கித்தீம் மற்றும் தொதானிம் ஆகியோர் வேதாகமத்தில் நோவாவின் பேரனான ஜாவானின் மகன்களாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்கள் பழங்கால மத்திய தரைக்கடலின் வெவ்வேறு கடல்வழி மக்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். எலிஷா is associated with Greeks or Cyprus. Tarshish is associated with a wealthy port in Spain or Sardinia. எலிசா கிரேக்கர்கள் அல்லது சைப்ரஸுடன் இணைக்கப்பட்டுள்ளார். தர்ஷீஸ் ஸ்பெயின் அல்லது சர்டீனியாவில் உள்ள ஒரு வளமிக்க துறைமுகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளார். கிட்டிம் இஸ் associated with the people of Situm in Cyprus. And Dodanim refers to the Rhodians, that means islanders of Rhodes. Rhodes is name of island. கித்தீம் சைப்ரஸில் உள்ள சிட்டியத்தைச் சேர்ந்த மக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளார். மேலும் தொதானிம்
ரோடியர்களை, ரோட்ஸ் என்ற தீவில் உள்ள மக்களை குறிக்கின்றார். These names found in the Bible in the table of nations as Genesis 10:4 and 1 Chronicles 1:7 refer to various groups associated with the Greece and the surrounding areas. ஆதியாகமம் 10:4 மற்றும் 1 நாளாகமம் 1:7 உள்ள தேசங்களின் அட்டவணையில் காணப்படும் இந்த பெயர்கள் கிரேக்கம் மற்றும் சுற்றியுள்ள பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ள பல்வேறு குழுக்களை குறிக்கின்றன. இப்போ நம்ம let us see the Javan's son one by one. One, Elisha. Elisha means a maritime people group associated with the region of Elis in Greece, Aeolis or Cyprus, possibly Alicia. எலிசா, இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது கிரேக்கத்தில் உள்ள எலிஸ் பகுதி எயோலிஸ் அல்லது சைப்ரஸ் ஒருவேளை அலஷியா உடன் இணைக்கப்பட்ட ஒரு கடல்சார் மக்கள் குழுவாகும். பிபிலிக்கல் ரெஃபரன்ஸ் எசேக்கியேல் 27:7 verse reads like this: Fine embroidered linen from Egypt was what you spread for your sail. Blue and purple from the coast of Elisha was what covered you. வேதாகம குறிப்பு, இதுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. எசேக்கியேல் 27:7 இருக்கிறது. எகிப்திலிருந்து வந்த சித்திரத்தையில் உள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாய் இருந்தது. எலிசா தீவுகளின் இளநீளமும் இரத்தாம்பரமும் உன் விதானமாய் இருந்தது. The Elisa Islands in this verse are associated with Elisha. They are prized for their blue sapphires and other goods. This is consistent with a seafaring people engaged in trade. இதில் உள்ள எலிசா தீவுகள் என்பது இந்த எலிசாவுடன் இணைவு கொண்டுள்ளது. அவர்களின் இளநீளம் இரத்தாம்பரம் போன்ற பொருளுக்காக அவரை பாராட்டுகிறது. இது வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள கடல்வழி மக்களுடன் ஒத்துப்போகிறது. செகண்ட் சன் தர்ஷீஷ், Javan's second son, Tarshish, meaning and connection. Most likely a wealthy, prosperous port connected with the Mediterranean Sea. Possible locations are included Tartus and Spain or Sardinia. Second son of Javan, Tarshish. இந்த தர்ஷீஷினுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது பெரும்பாலும் இது மேற்கு மத்திய தரைக்கடலுடன் இணைக்கப்பட்ட செல்வம் வந்தான செழிப்பான துறைமுகம். ஸ்பெயின் அல்லது சர்டினியாவில் உள்ள டார்டெசோ என்ற சாத்தியமான இடங்களில் அடங்கும். இந்த தர்ஷீஷ் பட்டணத்துக்கு தான் யோனா தப்பித்து போனான், நமக்கு நன்றாக தெரியும். This is the town to which Jonah escaped from the God. We know very well from the book of Jonah. Tarshish. Biblical reference 1 Kings 10:22. For the king had merchant ships of Tarshish at sea with the fleet of Hiram. Once every 3 years, merchant ships come bringing gold, silver, ivory, apes and monkeys. வேதாகம குறிப்பு 1 ராஜாக்கள் 10:22 சொல்லப்படுகிறது. ராஜாவுக்கு சமுத்திரத்தில் ஈராமின் கப்பல்களுடைய தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்கையும் மயில்களையும் கொண்டு வரும். நெக்ஸ்ட் Psalms 48:7. As when you break the ships of Tarshish with east wind. சங்கீதம் 48:7 கூட இது குறிக்கப்படுகிறது. கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். And Isaiah 69, it comes like that. Surely the coastlands shall wait for me, and the ships of Tarshish will come first to bring your sons from afar, their silver and their gold with them, to the name of the Lord your God, and to the Holy One of Israel, because he has glorified you. மற்றும் ஏசாயா 60:9. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவரும் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்று இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கென்றும்
தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். As seen in this, the city of Tarshish is mentioned several times as a place of wealth and trade. இவற்றில் காணப்படுவது போல தர்ஷீஷ் என்ற நகரமானது செல்வம் மற்றும் வர்த்தக இடமாக பல முறை குறிப்பிடப்பட்டது. Third son of Javan, Kittim. Kittim means, what's the meaning? These were a maritime people who colonized Cyprus. This name is associated with the city of Kittim in Cyprus. It is now called as Situm. The name was later extended to other groups such as the inhabitants of Macedonia and the Greeks. இவர்கள் சைப்ரஸை, கித்தீம் என்பவர்கள் சைப்ரஸை காலனித்துவப்படுத்திய ஒரு கடல்சார் மக்கள். இந்த பெயர் சைப்ரஸில் உள்ள கித்தியம், இப்பொழுது சிட்டியம் என்று அழைக்கப்படுகிறது, நகரத்துடன் இணைவுபட்டுள்ளது. இந்த பெயர் பின்னர் மெக்கதோனியாவில் வசிப்பவர்கள் மற்றும் கிரேக்கர்கள் போன்ற பிற குழுக்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. In one of the apocryphal book, 1 Maccabees, 1 chapter 1, we read thus. தள்ளுபடி ஆகமங்களில் ஒன்றான 1 மக்கபேர் 1:1 இவ்வாறு நாம் வாசிக்க முடியும். Alexander of Macedon, son of Philip, had come from the land of Kittim and defeated Darius, the king of Persians and Medes, whom he succeeded as ruler at first Hellas. மாசிடோனியராகிய பிலிப்புவின் மகன் அலெக்சாண்டர் முதலில் கிரேக்க நாட்டை ஆண்டு வந்தார். பின்னர் கித்தீம் நாட்டின்று புறப்பட்டு பாரசீகருடையவும் மேதியருடையவும் மன்னரான தாரியுவை வென்று அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். பைபிள் ரெஃபரன்ஸ். இன் நம்பர்ஸ் 24:24 we read thus. But ships shall come from the coast of Kittim, and they shall afflict Ashur and afflict Eber, and so shall Amalek until he perishes. வேதாகமத்தின் குறிப்பு என்னவென்று பார்க்கும்போது என்னாகமும் 24:24 இவ்வாறு வாசிக்கிறோம். சித்தீமின் கரைதுறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரை வருத்தப்படுத்தும், அவன் முற்றிலும் அழிந்து போவான் என்றார். Isaiah 23:1 we read this. The burden against Tyre, wail you ships of Tarshish, for it is laid waste, so that there is no house, no harbor. From the land of Cyprus, it is revealed to them. ஏசாயா 23:1 வசனம் இவ்வாறு கூறுகிறது. தீருவின் பாரம், தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள், அது வீடு இல்லாத படிக்கும், அதில் வருவார் இல்லாத படிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. And Daniel 11:30 we read this. For ships from Kittim shall come against him, therefore he shall be grieved and return in rage against a holy covenant and do damage. So he shall return and show regard for those who forsake the holy covenant. மற்றும் தானியேல் 11:30 கூட நம்ம கித்தீமை பற்றி இவ்வாறு வாசிக்கிறோம். அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும், அதனால் அவன் மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். The above verses refer Kittim as a maritime power. மேற்கண்ட வசனங்கள் கித்தீமை ஒரு கடல்சார் சக்தியாக குறிப்பிடுகின்றன. Then comes the fourth son of Yavan, Dodanim. His name is Dodanim. Yavan has 4 sons, Elisha, Tarshish, Kittim and Dodanim. In that we have seen 3 sons, Elisha, Tarshish, Kittim. Now we are going to see the 4th son named Dodanim. இது வரைக்கும் நம்ம வந்து யாவானின் 4 குமாரர்கள் 3 பேரை பற்றி பார்த்துட்டோம். இப்போ 4வது குமாரன் துதானிம் என்பவரை பற்றி பார்க்க போகிறோம். This may be variation of Rodanim. We can identify this with the people of Rhodes region. Other suggested locations include the Tauranta or the Tartarians in Epirus. Totana
நாட் டொரண்டோ, டோட்டனா. டோட்டனா ஆர் டட்டானியன்ஸ் இன் எப்பிரஸ். தொதானிம் இது ரொடானின் என்ற பெயரின் மாறுபாடாக இருக்கலாம். இதை நாம் ரோட்ஸ் என்ற தீவு மக்களுடன் அடையாளம் காண முடியும். இப்பொழுது அந்த ரோட்ஸ் என்ற தீவு இருக்கிறது. முன்மொழியப்பட்ட பிற இடங்களில் எப்பிரேஸில் உள்ள டொடோனா அல்லது டட்டானியன்கள் என்பதும் அடங்கும். பிபிலிக்கல் ரெஃபரன்ஸ் 1 Chronicles 1:7. The sons of Javan were Elisha, Tarshisha, Kittim and Rodanim. வேதாகம குறிப்பை பார்க்கும்போது 1:7 இவ்வாறு சொல்லப்படுகிறது. யாவானின் குமாரர் எலிஷா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். The Septuagint, that means Greek translation of the Bible, used the name Rodanim, which supports the identification with roads. Septuagint கிரேக்க மொழிபெயர்ப்பு வேதாகமம் ரொடானிம் என்ற பெயரை பயன்படுத்துகிறது. இது ரோட்ஸ் தீவுடன் அடையாளப்படுத்துவதை ஆதரிக்கிறது. Next comes the last verse of this Bible study, 5th verse. From these, the coastland peoples of the Gentiles were separated into their lands, everyone according to his language, according to their families, into their nations. அடுத்து வருகிறோம். இந்த வேதாம் படிப்பின் கடைசி வசனம் 5ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன. Genesis 5:10 explains that the descendants of Japheth settled in coastal and island areas which are referred to as islands of Gentiles. ஆதியாகமம் 10ஆம் வசனம் 5ஆம் வசனம் யாப்பேத்தின் சந்ததியார் கடலோர மற்றும் தீவு பகுதியில் குடியேறினார்கள் என்பதை விளக்குகிறது. இவை பிரஜாதியாரின் தீவுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. It describes how these people spread out and formed distinct nations with their own language, clans and territories. இந்த மக்கள் எவ்வாறு பரவி தங்கள் சொந்த மொழிகள், குலங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் தனித்துவமான தேசங்களை உருவாக்கினார்கள் என்பதை இது விவரிக்கிறது. This verse is understood to foreshadow the later account in the Tower of Babel. இந்த வசனம் பாபேல் கோபுரத்தின் பிற்கால விபரத்தை முன்னறிவிப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. It describes the origins of linguistic diversity and formation of different nations. இது மொழியியல் பன்முகத்தன்மையின் தோற்றம் மற்றும் வெவ்வேறு நாடுகளின் உருவாக்கத்தை விவரிக்கிறது. Maritime and coastal people. These descendants of Japheth were known as their seafaring and trade. கடல்சார் மற்றும் கடலோர மக்கள்கள். யாப்பேத்தின் சந்ததியார் தங்கள் கடல்வழி மற்றும் கடல் வர்த்தகத்திற்காக அறியப்பட்டார்கள். This verse highlights that they settled in lands beyond the sea from Judea. இதிலிருந்து கடலுக்கு அப்பால் உள்ள நிலங்களில் இவர்கள் குடியேறினார்கள் என்பதை இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. The term island of the Gentiles refers to any sea area beyond the Jewish homeland. பிரஜாதியாரின் தீவுகள் என்ற சொல் யூத தாய்நாட்டிற்கு அப்பால் உள்ள எந்த கடல் பகுதியும் குறிக்கிறது. The formation of nations, நாடுகளின் உருவாக்கம். It describes the process of human settlement and organization after the flood, great flood. வெள்ளப்பெருக்கத்திற்கு பிறகு பெருவெள்ளத்திற்கு பிறகு மனித குடியேற்றம் மற்றும் அமைப்பின் செயல்முறையை இது விவரிக்கிறது. There, different families and clans formed distinct nations with their own languages and territories. அங்கு வெவ்வேறு குடும்பங்கள் மற்றும் குலங்கள் தங்கள் சொந்த மொழிகள் மற்றும் பிரதேசங்களுடன் தனித்துவமான தேசங்களை உருவாக்கின. This is a divine plan. இது ஒரு தெய்வீக திட்டமாக இருக்கிறது. From a theological perspective, this verse shows God's purpose in scattering humanity. இது ஒரு தெய்வீக திட்டமாக அறிவிக்கப்படுகிறது. இறையியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த வசனம் மனித குலத்தை சிதறடிப்பதில் தேவனுடைய நோக்கத்தை காட்டுகிறது. This led to the creation of diverse cultures and languages. இது பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகள் உருவாக வழிவகுத்தது.
கான்டெக்ஸ்ட் இன் ஜெனசிஸ் 11. கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜெனசிஸ் 11. ஆதியாகமம் 11 சூழல் என்னவென்று பார்க்கும்போது, the mention of distinct language in Genesis 10:5 is often connected to the history of Genesis 11:1-9. ஆதியாகமம் 10:5 தனித்துவமான மொழிகள் குறிப்பிடப்படுவது பெரும்பாலும் ஆதியாகமம் 11:1-9 வசனங்களில் உள்ள வரலாற்றோடு இணைக்கப்பட்டுள்ளது. This history describes God confusing the language of mankind of the Tower of Babel, leading to the scattering of people. இந்த வரலாறு பாபேல் கோபுரத்தில் தேவன் மனித மொழிகளை குழப்பி மக்கள் சிதறடிக்கப்பட்டு போவதை வழிவகுத்ததை விவரிக்கிறது. With this, we conclude today's Bible study. Lord willing, we will continue our study in the next week by the same day, by the same time. இத்துடன் இன்றைய வேதாம் பாடத்தை நிறைவு செய்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் நம்முடைய இந்த படிப்பை தொடர்வோம். Thank you to all of you that listened to this study, and I wish to give my thanks to Brother Thunderkirk, Brother David and Brother Williams that are spreading the truth throughout the world through Ignite Radio. I pray that many shall come into our God and Lord by hearing Ignite. இதை கவனித்து கேட்ட உங்கள் யாவருக்கும் இக்னைட் மூலமாக, வானொலி மூலமாக உலகமெங்கும் சத்தியத்தை பரப்பி வரும் சர் தண்டர்கிரிக் அவர்களுக்கும், சர் டேவிட் அவர்களுக்கும், சர் வில்லியம்ஸ் அவர்களுக்கும் நன்றி. இக்னைட் ஒளிபரப்பை கேட்பதன் மூலம் பலரும் நம் தேவனிடமும் கர்த்தரிடமும் வந்து சேர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி சகோதரரே, நன்றி சகோதரியே.